தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்திராணி பெத்தது பிள்ள, அது இந்தியாவின் வாசனம் இல்ல. இந்திராணி பெத்தது பிள்ள, அது இந்தியாவின் வாசனம் இல்ல. சொத்து 10 கோடி இருந்தோம், அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்ல. வானத்துக்கும் எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா? மானத்துக்கு உசுறு வருசா, போசுபட்ட கஷ்டத்துக்கு நாடு வருசா? தங்கமே, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்கனே, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசினிலே ஆசைகள் ஏது? நாட்டுக்கு இந்த விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டந்தானையா. 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 விடுதலைக்கு பின்னே இப்பத்தான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்கய்யா. விடுதலைக்கு பின்னே இப்பதான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்கய்யா. அண்ணமே, ஓசி ஐயா தேவர் யாருங்க? நம்ம நாட்டுக்கு தான் ரெண்டு கண்ணுங்க, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க.
பாடம்மா பாடு கேளுங்க சாரு, பாருக்குள் உத்தமர் யாரு? பாடம்மா பாடு கேளுங்க சாரு, பாருக்குள் உத்தமர் யாரு? நம்ம பாரதி காந்தி புத்தன் போசு போல முத்துராமலிங்கம் பேரு. நம்ம பாரதி காந்தி புத்தன் போசு போல முத்துராமலிங்கம் பேரு. அன்பு வழியில நாட்டுக்கு உழைச்ச நல்லவரு, உயர் ஆண்மனரியில ஆண்டவன் போ
பாடுபட்டே, வெள்ளைய நாட்டிக்கு வெட்டு வச்சே, விடுதலை தேடிட பாடுபற்றே. நெற்றியில் நீருதான் நெஞ்சமும் வெள்ளதான், நித்த நித்த நம்ம சித்தம் குளிரவே. பாடம்மா பாடு கேளுங்க சாரு, பாருக்குள் உத்தமர் யாரு? நம்ம பாரதி காந்தி புத்தன் போசு போல முத்து ராமலிங்கம் பேரு, நம்ம முத்து ராமலிங்கம் பேரு. காசு பணத்துக்கு ஓட்டு போடாதீங்க என்றாரு, நேர்மை காட்டும் மனிதர தெய்வம் என்றுதானே சொன்னாரு. காசு பணத்துக்கு ஓட்டு போடாதீங்க என்றாரு, நேர்மை காட்டும் மனிதர தேடி பிடிக்கவும் சொன்னாரு. நெற்றி கண்ணு போல குங்குமமா, வெற்றி திருமகள் சங்கமமா. நெற்றி கண்ணு போல குங்குமமா, வெற்றி திருமகள் சங்கமமா. வந்த பாசமின்றி வாழ்ந்த தலைவன பாரத அன்னையின் தெய்வ பிறவிய. பாடம்மா பாடு கேளுங்க சாரு, பாருக்குள் உத்தமர் யாரு? நம்ம பாரதி காந்தி புத்தன் போசு போல முத்து ராமலிங்கம் பேரு, நம்ம முத்து ராமலிங்கம் பேரு, முத்து ராமலிங்கம் பேரு, நம்ம முத்து ராமலிங்கம் பேரு. அந்த சுதந்திர தாகம் சரித்திர ரீதியாக ஏட்டுக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் 1801, 1802 என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள், அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம். அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களால் அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை, இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம்மன். அதையும் தமிழ்நாட்டுக்கு அந்த சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்தான் இன்றைக்கு நான் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மன் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறார். அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம்.